அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பார்ட் 2 வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம். அலிப்பேரி வந்தாச்சுங்க. அலிப்பேரியில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேங்காய் கடையாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குது. அது எதுக்குன்னு வந்து உங்களுக்கே தெரியும். அது வந்து படியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்பூரமும் பார்த்திங்கன்னா படியில் வந்து கொளுத்திக்கிட்டே போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலிப்பேரி வரத்துக்கு முன்னாடி ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்டைம் ஒரு 3 மணிக்கே வந்து நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. அப்போ நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணுறது, ஹோட்டல் வந்து ரூம் புக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்குங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம அலிப்பேரி மேட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். தேங்காய் வாங்கி பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்தில் வந்து உடைச்சிட்டு அங்கே வந்து கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம படி ஏற ஆரம்பித்தோம்னா எப்படியும் வந்து நான் ஏற வேகத்துக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஏறுவோங்க. ஒரு சிலர் வந்து 2 மணி நேரத்துலேயே முடிச்சிருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லறை வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து உண்டியல் போகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது படியில் தர்மம், அதாவது தான தர்மம் பண்ணணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். போய் உண்டியில் போகிறதுனாலும் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரம் வந்தாச்சு. அதாவது படிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பேர் சொல்லுவாங்க, என்னடா நீ கோயிலுக்கே வரமாட்டேங்கிற, வயசு பசங்க ஒரு கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, குளத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருங்க. நான் பார்த்ததுலேயே படி ஏறும்போது அதிகமாக வந்து பொண்ணுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா படி ஏறிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து கடவுள் பக்தியாக இருக்காங்க. அதை நேர்த்தியாக கரெக்டாக வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. வந்தோம் போனோம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரதில்லை. அந்தமாக திருப்பதி லட்டு வாங்க போவோம் வருவோம், அந்தமாரி வந்து யாருமே வரதில்லைங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பக்தியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படி ஏறத்துக்கு எவ்வளோ சாங்கியங்கள் இருக்கோ அதை வந்து செஞ்சுட்டு தான் போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் வந்து கற்பூரத்தை வந்து கொளுத்திட்டு போயிட்டுருக்காரு ஒருத்தர். அவர் வந்து எதுக்கு வச்சுருக்காருன்னா வேண்டுதல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மட்டும் இல்லைங்க, அவருடைய மிஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுலையும் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முதுகு தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி எடுத்துக்குங்க. இருந்தாலும் வந்து கடவுள் பக்தியில் அவர் வந்து வச்சுட்டு போயிட்டுருக்காரு. எனக்கும் பார்க்கும்போதும் வந்து காலையில் அந்த தீபத்தை கொளுத்துறாரு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அந்த வீடியோலேயே நான் காட்டி இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு படியிலையும் வச்சுட்டு போகணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவார். மேலே மீட் பண்ணலாம், எப்படியும் லாஸ்ட்டு படியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இடையிலையும் பார்க்கலாம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நான் 1 மணி நேரம் லேட்டுங்க வந்து ஏறினது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அதிக கூட்டம் போச்சு. கேட்டை திறந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமும் வந்து அப்போ தான் வந்து ஏறிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் பண்ணி வந்ததுனால இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டாக அந்த 5 to 5:30 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா படியில் ஏறிக்கிட்டே இருந்துச்சுங்க. நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் போணுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருந்தாங்க. நாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த காலத்தில் கட்டின மண்டபம் போல் இருக்குங்க. இது எதுக்குன்னா அப்போ வந்து திருப்பதி வந்து படியேறி வந்தவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு இடமா வந்து இருந்திருக்கும். பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒவ்வொரு ரூம் மாரியே வந்து அது வந்து கட்டியிருக்கிறாங்க. எப்படியும் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் வந்து மலையை வந்து ஏறி போயிருக்கணும். அதுக்காக தான் வந்து இதை வந்து கட்டியிருப்பாங்க. இதுலேயும் வந்து தூண்களில் நல்ல நேர்த்தியான சின்ன சின்ன சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. கடவுளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிலையை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் தரையிலேயே ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மனிதர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற மாரியே வந்து இருக்குங்க. அது இங்கே தாங்க இருக்குது. வாங்க பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கு பக்கத்தாலேயே படுத்து சாமியை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு வணங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் மாற்றி மாற்றி வணங்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்து தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்காரு, கற்பூரம் ஏற்றிக்கிட்டு. நாம் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த படி ஏறி வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் வந்து இருக்குது. அங்கே வந்து ஃபோட்டோவுக்கு அலோட் இல்லை அப்படின்னு வந்து உள்ளே நுழையும் போதே வந்து குருக்கள் சொல்லிட்டாரு. நானும் அப்படி பக்கத்தால் வந்து கொண்டு போய் காட்டியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது வந்து கிருஷ்ணர் சிலை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படியே வந்து ஒரு சுற்றிட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம படியேற ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசுக்காகவே வந்து அங்கே போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு எங்கே விருப்பங்குதோ அங்கே போங்க. இங்கே தாங்க மெயின் விஷயமே இருக்குது.
நம்ம ஏழுமலையான் இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பாதங்களை எடுத்து தலையில் வச்சு நாம் ஒரு 3 சுற்று சுற்றி வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து இங்கே ஐதீகங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருக்களுக்கு வந்து 100 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுத்துட்டு அந்த தங்க செருப்பு மாரியே இருக்குங்க, அந்த காலணியை கொடுப்பாங்க. அதை நம்ம தலையில் வச்சு நாம் என்ன வேண்டுறோமோ அதை சொல்லிக்கிட்டு நம்ம 3 ரவுண்டு வந்தோம்னா அது நிறைவேறுங்கிறது ஐதீகம். இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் குருக்களும் வந்து சொல்கிறாரு. அதிக பெண்கள் வந்து இதை வந்து நம்பிக்கையாக நம்பி அதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு படி வந்தாச்சுங்க. அதாவது ராஜகோபுரத்துக்கு வந்துட்டோம். ராஜகோபுரத்தை பார்க்கும்போது தெரியும், அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா படியில் முட்டி போட்டு போகிறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கால கட்டிடத்தையும் அந்த கால சிற்பத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பு வருங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் அந்த வியப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜகோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. நிறைய தூண்களும் நிறைய மண்டபங்களும் நிறைய கோயில்களும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. இதுவும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு சின்ன சின்ன சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெண் சிற்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வந்து செதுக்கியிருக்காங்க. இப்போ இருக்க சிற்பக்கலையில் வந்து இது சாத்தியமே கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.